வணக்கம், நான் உங்க அடகிசர். இன்னும் பாத்தீங்கன்னா இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ரொம்ப திறமையான பேச்சாளர். திமுக இந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க. திமுக பேச்சாளர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திமுக இப்படிதான் இருக்காங்க. என்ன கெட்ட வார்த்தை பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது, வீடியோ கவரேஜ் பண்றதுனால அவர் கண்டுக்காம பேசுறது, இவனுக்கெல்லாம் என்ன தெரியுதுன்னா பேசிட்டாங்க ஆல்ரெடி, ஒன்னும் நடக்கல. என்ன கேஸ் போட்டாங்க, வெயில் எடுத்தோம், கேஸ் வாட்டுக்கு வருஷ கணக்கில் நடந்துச்சு அப்படின்னு தெனாவட்டுல பேசினார் இவரு. இவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக திறமை பேச்சாளர் வெக்க வேண்டும். மொத்த திமுக தாண்டா காரணம். இதே மாதிரிதானே இருக்கீங்க. இவனுக்கு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூன்றாவது இப்ப பேசுறதுக்கு இல்லைங்க, இப்ப தப்பா பேசுறதுக்கு இவன் ரெகுலரா வச்சிருக்கான், வாடிக்கையா வச்சிருக்கான். ஆளுநர் RN ரவி மற்றும் நடிகை குஷ்புவை குறித்து அவதூறாக பேசியதற்காக வழக்கு. புரியுதா? அந்த காலத்துல இவனுக்கு இதே வழக்கமா வச்சுட்டு பல பேரை இந்த மாதிரி அவதூறா பேசினதுனால இப்ப நீதிமன்றம் 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இவனுக்கு மட்டும் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த திமுக காரணம் இந்த மாதிரி தெனாவட்டுல சுத்துவானுங்க. என்ன நாடகோஷ தலைவரும் சரி, துணை தலைவரும் சரி சிரிப்பானுங்க, வெட்டேண்டவனுங்க. உணவு என்ன கூட்டத்துக்கு உணவு, தூய்மை பின்னருக்கு உணவு, இதெல்லாம் குப்பை வண்டியில வரும். இவங்க வெத்தவங்களுக்கு ஹம்மர் கேட்கிறான். இறக்குமதி வரியை கட்டாதவங்களா ஹம்மர் கேட்குது. இவங்க உடஞ்சு உடச்சலா ஓடக்கூடிய நிலைமையில இல்லாத குப்பை வண்டி கூட லாய்க்கு இல்லாத ஒரே நபர் யாரு? நம்ம நாடகோஷ தலைவருக்கும் துணை தலைவருக்கும். இவங்களுக்கு அம்மர் கேட்கிற அம்மரு. சும்மா போயிருந்தாரு கெட்டவா திடீர்னா அது கருப்பு கோடு மட்டும்தானே மரியாதை. உங்களை திட்டாம ஒரு வீடியோ போட முடியல. என்ன இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு கேவலம் பேசினால இப்ப பேசுறது தண்டனை இல்லை. இந்த மாதிரி பழைய பேசுனது பழசு இதே வாடிக்கை வெளிப்படையா பேசிட்டு இருக்கான். என்ன அப்ப பேசணும் ஒண்ணு பண்ணல, ஆளுநரே பேசணும் ஒண்ணு பண்ணல. இவங்களா எம்மா இருக்க ஜுஜுபி அப்படின்னு பேசினாலாம். இவன் ஆக்சுவலி பொதுவெளியில வீடியோ கவரேஜ்ல இருக்கும்போது அவன் கொஞ்சம் மரியாதை பேசணும். வீடியோ எடுக்கிறாங்கன்ற ஒரு தைரியத்துல கூட இல்லாம, பயத்துல இல்லாம எவ்வளவு தைரியமா பேசினான். என்ன சொல்றான், பொது ஜனங்கள்ட்ட பேசும்போது, கூட்டத்துல பேசும்போது கொஞ்சம் பணிவா பேசுறது. துப்பு இல்லாதவனுக்கு ஒருத்த கூட துப்பு இல்ல. திமுக வெக்கடா கெட்டவாத பேசுவானுங்க. பொதுமக்கள் பாக்குறாங்க, அதுல பெண்மணிகள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. கொஞ்சம் கூட அறிவில்லை. அவங்க வீட்டுல பெண்மணிகள் இருக்கலாம். இவெல்லாம் ஓட கூட ஜட்டியா ஊத்துட்டு ஓட விட்டு வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு பெண்மணிகள், ஏண்டா பொதுவெளியில இப்படி பேசுனீங்க, மிச்ச வீட்டுல பெண்மணிகள் இருப்பாங்க, நான் பண்ணல அந்த பெண்மணிக்கு சமம்னு சொல்லிட்டு ஜட்டியா ஊத்துட்டு ஓட விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் கெட்ட வார்த்தை சிக்காம இவங்கெல்லாம் வீடியோ போட முடியல. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.